to greater heights. Generally, we keep saying that, ஒரு சப்ஜெக்டில் பார்க்கணும் ராக்கெட் சயின்ஸாக அப்படின்னு கேட்போம். டுடே அந்த ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு ராக்கெட் சயின்ஸ் விஷயத்தை ஒரு சின்னதாக ஒரு இவ்வளோ ஈஸியாக ஒரு சின்னதாக பண்ணாங்கன்னா இந்த டீமோட ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எலான் மஸ்க் லெவலில் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். Too expensive to do a specific project. ஒரு பெரிய ராக்கெட்லாம் லான்ச் பண்ணால் $100 million தேவைப்படும். நம்ம காசு ஒரு 850 கோடி பேர் இருக்கும். இன்றைக்கி அதே வந்து 1/10 ஆஃப் த காஸ்ட். அதோட ஹைட்ஸ் வேறு, நம்மளோட ஹைட் வேறு. பட் டு ஸ்டார்ட் வித் நம்ம இந்த காஸ்ட்டில் பிலோ 10 crores நம்ம பண்ணுறதுலாம் வந்து இன்றைக்கி இட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படி தான் சொல்லலாம். அதை வந்து நம்ம மாதிரி ஆண்டர்பிரினியர்ஸ் we should also understand how to support innovators. ஏன்னா இந்த மாதிரி innovators, the only concern is the financial part. Entrepreneurs, finance is they don't know what and where to contribute. So we like to take this opportunity for the Government of India to announce something called CSR, Corporate Social Responsibility, through which we are able to contribute. Not only our company, almost all the companies are contributing to CSR and to uplift the people from grassroots. It's a great innovative idea from the Government of India, and I think I take the opportunity to thank them. So from Martin Group, obviously we are also into 12 to 15 industries, and we are diversified with our chairman's vision. For us, for my chairman, even it was very hard. My father, Santiago Martin, even to complete his education. So he didn't have money to complete his education. He was school dropout. So today we thank God that where we stand with this current position. In the எங்கனால 6,000 ஸ்டூடெண்ட்க்கு மேலே டொனேட் பண்ணி அவங்கள வந்து இந்த ஈவெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருந்து அதை ஒரு இனோவேஷனாக கொண்டு வர முடியுங்கிறது we feel proud. It's a proud moment for our organization as well. ஸோ இந்த மாதிரி இதனால் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும், we are doing our best. So I'd like to thank you all once again, press and all the media people who have come today, and to support them, support this cause. Thank you. நாங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீமுடைய ஸ்பீக்கர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சேம் டீம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் முடிவெடுத்தது இதே ராக்கெட்டை நம்ம ரீயூஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா ஒரு ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு we have to spend like crores and crores வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியாகும். பட் அதுவே வந்து இந்த ராக்கெட்டை ரீயூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% காஸ்ட் வந்து நம்மளால் கட் பண்ணணும், சேவ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது, ப்ளஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நம்ம முடிச்சிட்டோம். கம்மிங் August 24 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைப்ரிட் ராக்கெட் ஆனால் மொபைல் லான்ச் பேடில் கொண்டு வரப்படும். இது என்ன மொபைல் லான்ச் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதா இருந்தால் ஸ்பீட் ஹெலிகாப்டர் போகும், அங்கேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுவோம். 2 ப்ரைவேட் பார்ட்டிஸும் அங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் லான்ச் பேட். எங்களுடைய கான்செப்டே எந்த ஊரில் இருந்தோம் எந்த லொக்கேஷன்ல நம்ம ராக்கெட் லான்ச் பண்ண முடியும். ஸோ அதனுடைய ஈவினிங் லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாடினேட்ஸ் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மொபைல் ட்ரக் வந்து அந்த கண்டெய்னர் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இட்ஸ் ஃபுல்லி ஆப்ரேட்டட் ஹைட்ராலிக் சிஸ்டம். அந்த மொபைல் ட்ரக்கில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம், ஹைட்ராலிக் லான்ச் பேட்ஸ் எல்லாமே ஆங்கிள் நம்ம செட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ஃபிக்ஸ்டு லான்ச் பேட் நாங்கள் போகும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா அந்த ஃபிக்ஸ்டு லான்ச் பேடை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இட்ஸ் டூக் லாட்ஸ் ஆஃப் டைம். எங்களோட டீம் எல்லாமே அசம்பிள் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து கரெக்டாக ஆங்கிள்லாம் செட் பண்ணணும். இந்த மொபைல் லான்ச் பேடில் எவ்ரிதிங் இஸ் ஹைட்ராலிக் அண்ட் இதுலேயே நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு 0 டிகிரிலேருந்து 120 டிகிரி வரைக்கும் அக்யூரேட்டாக எங்களால் ஆங்கிள் வந்து எங்களால் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் இருந்து நம்ம ட்ரக்கில் இருந்து நம்மளுடைய ராக்கெட் லான்ச் பண்ணுறதா அந்த ராக்கெட் வந்து மேலே நமக்கு போய் அங்கேருந்து சேட்டலைட்டை டிப்ளாய் பண்ணிடுவோம். நம்மளுடைய பேலோட்ஸை வந்து டிப்ளாய் பண்ணதுக்கப்புறமா அந்த ராக்கெட்டுடைய செக்ஷனை வந்து பேராஷூட் டிப்ளாய் பண்ணி மறுபடியும் நம்மளுடைய கோஸ்டலில் வர வச்சு அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதா எங்களுடைய கான்செப்டாக இருக்குது. அதனுடைய முயற்சி தான் இப்போ நாங்கள் தொடங்கியிருக்கோம். அதனுடைய ராக்கெட் லான்ச்னா ஒரு August 24. தட் மீன்ஸ் கம்மிங் சாட்டர்டே நாங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக எல்லா அப்ரூவலும் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ மீடியா பர்சன்ஸ் நீங்கள் எங்கள் மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் எல்லோரும் ரீச் போகும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் பண்ணும்போது நாங்கள் எந்த ப்ரோட்டோடைப்பும் அன்வீல் பண்ண முடியல. எல்லாரும் ப்ரெஸ்ஸை இன்வைட் தான் பண்ணோம் மெயின் இவெண்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். யூ ஷுட் விட்னஸ் திஸ், the unveiling of the prototype of Mission Bhumi rocket. Can we have a big round of applause, ladies and gentlemen, boys and girls, for the prototype model of Mission Bhumi 2024
joint initiative of Space Zone India and the Martin Group, unveiled by Dr. Anand Megalingam, Dr. Maitswami Annadurai and Jose Charles Martin. This date today, the 21st of August, Wednesday, 2024, will definitely go down on history, where we invite and mark all of you to Saturday's event, the official launch on 24th August. Over to Dr. Anand to share a few words.